வணக்கம் வாடிக்கையாளர்களே, நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். இது உங்க சேனல் வீட்டுமனை சந்தை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு லே அவுட்டை தான் மேக்சிமம் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு சேல் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட் ஆகி முடிஞ்ச ஒரு லே அவுட்ல ஒரு 2 ரீசேல் பிளாட், அதாவது ஒரு தெற்கு பார்த்த திசையில் ஒரு 2 பிளாட் நமக்கு ரீசேல் பிளாட் வந்திருக்கு. அதுக்கான டீட்டெயில் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க, பிளாட் எங்கே இருக்கு, என்ன டீட்டெயில் உங்களுக்கு உள்ள எல்லாத்தையும் சொல்றேன். வாங்க போவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க ஒரு கிராண்டான ஆர்ச்சை பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து அப்படியே உள்ள வந்தோம்னா லே அவுட்டுக்கு முக்கியமான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு 40 ஃபீட் ரோடு நமக்கு. இந்த லே அவுட்ல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 24 ஃபீட்டு, 30 ஃபீட்டு, 33 ஃபீட்டு அண்ட் 40 ஃபீட்டு அப்படி டோட்டலாவே நமக்கு எல்லா சைஸ்லயுமே நமக்கு ரோடு இருக்கு. எல்லாமே கம்ப்ளீட்டா பிளாக் டாப் ரோடு தான். உங்களுக்கு அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்க் ஏரியா ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு லே அவுட் தான் இந்த லே அவுட்ல. டோட்டலா பாத்தீங்கன்னா 2 ஃபேஸ், அதாவது கிட்டத்தட்ட 300 பிளாட்டுக்கு மேல உள்ள லே அவுட்ல கம்ப்ளீட்டா எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, இதோட லொகேஷன் அப்படி. இந்த லொகேஷன் நமக்கு எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சி மதுரை NH இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சிங்ல உங்களுக்கு கிடைக்கிறனால மட்டும்தான் இங்க அவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. அதுல ரீசேல் பிளாட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. பிரைஸ் ரேஞ்சு டீட்டெயில் எல்லாமே சொல்றேன், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பூதக்குடின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, கரெக்டா நம்ம விராலிமலை டோல்னு சொல்லலாம், பூதக்குடி டோல்னு சொல்லலாம். நம்ம திருச்சி டு மதுரை போற NHல அந்த டோலுக்கு முன்னாடியே உள்ள ரைட் சைட்ல, அதாவது பைபாஸ்ல இருந்து ரைட் சைட்ல ஒரு ரோடு நமக்கு பிரியும். அந்த ரோட்வேஸ்ல நம்ம வந்தோம் அப்படின்னா கரெக்டா NHல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல தான் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட். இந்த லே அவுட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற 2 பிளாட், 2 சவுத் ஃபேசிங் பிளாட் பார்க்க போறோம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியால அமைஞ்சிருக்கனால மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இவ்வளவு சீக்கிரம் சேல்ஸும் ஆனது. இப்போ அதனால இதோட ரீசேல் வேல்யூ நமக்கு இன்னும் கூடுதலா வந்திருக்கு. இதுல வந்து நம்ம 2 பிளாட் பார்க்க போறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா நம்ம வந்து மரம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லே அவுட்டுக்கு என்ட்ரின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 என்ட்ரி வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரோட் ஃபேஸ்ல இருந்து நம்ம எப்படி வேணாலும் வரலாம். இப்போ நம்ம பிளாட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். வாங்க, உங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி 2 இண்டிவிஜுவல் பிளாட் தான் நம்ம பார்க்க போறது. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தான் நம்ம பிளாட் நம்பர் 99 அண்டு வந்து 97. அதாவது 2 பிளாட் நமக்கு, 2மே இண்டிவிஜுவல் பிளாட்ஸ் தான். 99 மற்றும் 97. இதோட சைஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா 26க்கு 46 50, அதாவது 46ன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அதோட கூடுதலாக வரும். அப்போ டோட்டல் லேண்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா 1211 நமக்கு லேண்ட் ஏரியா அமைஞ்சிருக்கு. இதுல வீடு கட்டுறதுனால தாராளமா நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா மினிமமா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இல்லாம நம்ம தாராளமா பண்ணவே முடியாது. இதுல ஒரு பிளஸும் இருக்கு. இதோட ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு 26 இருந்தாலும் இது பேக் சைடு வந்து லென்த் வந்து நமக்கு 46க்கு மேல இருக்கனால இதுல என்னன்னா, நம்ம ரோட் ஃபேஸ்ல இருந்து தாராளமா உள்ள நம்ம இந்த ஃப்ரண்டேஜ் ஏரியாவே ஒரு பார்க்கிங் ஏரியாவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதனால அப்படி சொல்றேன்னா, பேக் சைட்ல நம்ம வீடு தள்ளி போட்டுக்கிட்டோம்னா கூட ஃப்ரண்டேஜ்ல வந்து நம்ம பார்க்கிங் ஏரியாவோ இல்ல ஒரு சைடு கார்டன் ஏரியாவோ கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பவுண்டரி ஸ்டோனுக்கும் நம்மளோட ரோடுக்கும் இடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடி கிட்ட நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. நம்ம வீடே கட்டுறோம் அப்படின்னாலும் நாளைக்கு இங்கெல்லாம் ட்ரைனேஜ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. நீட்டா நமக்கு ரோடுக்குள்ளே நமக்கு முடிஞ்சு போயிடும். இது உங்களுக்கு ஒரு ஆஃபர்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இவ்வளவு ஃபாஸ்டா முடிஞ்ச சைட்ல இவ்வளவு சீக்கிரமா ரீசேலுக்கு வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு சூழ்நிலையில இந்த இடத்துல சர்க்கிள்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 1700 கீழே நீங்க சைட்டே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல இதோட பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா வெறும் 999 மட்டுமே. அதாவது 1000 rupeesன்னு ஒரு அப்ராக்ஸா வச்சுக்க. 999க்கு இந்த சைட்டு இந்த ரீசேல் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பிளாட்டுக்கும் 999ங்கிற பிரைஸ்ல தராரு. இதோட முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து நமக்கு விராலிமலைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம போயிடலாம். நமக்கு இப்போ புதுசா வந்திருக்குல்ல IBT, அதாவது இன்டெகிரேட்டட் பஸ் டெர்மினஸ், அந்த இடத்துல அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்மளோட லே அவுட்டுக்கு வரதுக்கான டிஸ்டன்ஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி பைபாஸ்ல இருந்து நமக்கு மதுரை NH இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான். பூதக்குடி டோல் பிளாசால இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும் நமக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இதோட எக்ஸாக்டான நேம்னு பாத்தீங்கன்னா VIP சிட்டி. லே அவுட்டோட நேம் வந்து அபிவிருத்தி.
இதுல வந்து 2 ஃபேஸா போட்டிருந்தாங்க. அதுல எல்லாமே கம்ப்ளீட்டா சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நம்ம பிளாட் வந்து ஃபேஸ் 1லயே அமைஞ்சிருக்கு. இப்போ 99 உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அடுத்த பிளாட் தான் நமக்கு இருக்குது 97. சேம் கிட்டத்தட்ட இதுவும் பாத்தீங்க அப்படின்னா 26க்கு 46.50 பிளஸ்ல வரும் நமக்கு. இதோட டோட்டல் லேண்ட் ஏரியாவும் 1211. இதோட ஃபேசிங்னு பாத்தீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு. ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா 999ங்கிற பிரைஸ்ல வந்து இந்த ஏரியால இப்படி ஒரு பிரைஸ்ல உங்களுக்கு யாருமே தரமாட்டாங்க. இந்த சர்க்கிள்ல தான் நீங்க லே அவுட் லேண்ட் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா விசாரிச்சுட்டு கூட வந்து வாங்கலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பிரைஸ்ல வந்து அவர் கொடுக்குறாரு. இது வந்து அது மட்டும் இல்லாம இது டைரக்ட் ஓனர் சேல் தான். அதனால உங்களுக்கு கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் அடிச்சிங்க அப்படின்னா டைரக்டா ஓனரே உங்களுக்கு கூட்டு வந்து காமிச்சிட்டு உங்களுக்கான பிரைஸ் ஃபிக்சேஷன் வந்து எல்லாமே அவரே பேசிடுவாரு. இப்போ இந்த பிளாட்ஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு கம்ப்ளீட்டட் லே அவுட். இது எதனாலனா உங்களுக்கு காம்பவுண்ட் வால், இதே மாதிரி ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, நமக்கு அதே மாதிரி அவென்யூ ட்ரீஸ்ல இருந்து உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, பார்க் ஏரியால இருந்து எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியா. அதாவது எடுத்துக்கிட்டோம்னா திருச்சியில இந்த மதுரை பைபாஸ் தான். அந்த பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டு தான் இது. இதை நீங்க பாக்கணும்னா ஸ்கிரீன்ல தர நம்பருக்கு மறக்காம கால் பண்ணிட்டு வாங்க. இது மட்டும் இல்லாம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதனாலனா திருச்சின்னு மட்டும் இல்ல, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பண்ணிட்டு இருக்கோம். இதுல உங்களுக்கு எந்த ரெக்குயர்மெண்டா இருந்தாலும் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா பாத்துக்கிட்டே இருங்க. அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு சைட்ஸோ லேஅவுட்ஸ்லயோ வீட்லயோ வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் இன்ஜினியர் பிரதீப். நன்றி.